திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் சென்னையில் செயல்படுத்தப்பட்ட நிலையில் அதிமுக ஆட்சியில் சீரழிந்து விட்டதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதியை ஆதரித்து திமுக பொருளாளர் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். தேர்தல் நேரத்தில் மட்டுமே மக்களை சந்திப்பவர் ஜெயலலிதா என்று கூறிய ஸ்டாலின், சென்னை மாநகராட்சியில் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். தற்போது மாநகராட்சி சீரழிந்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். உரிமையோடு உணர்வோடு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் நேரத்திலே மாத்திரம்தான் மக்களை பற்றி சிந்தித்து பார்த்தார். அதுவும் இப்படியெல்லாம் வாகனத்திலே வந்து நீதிபதியாக வரமாட்டார். எப்படி வருவார் என்பது உங்களுக்கு தெரியும். மேலே பறந்து வருவார், ஹெலிகாப்டரில் பறந்து வருவார். ஏனென்றால் நாட்டை பற்றி மக்களை பற்றி அவருக்கு கவலை இல்லை. கழக ஆட்சிக்கு உட்பட்டு இருந்த மாநகராட்சி ஆக இந்த அமைப்புகள் மூலமாக நம்முடைய மத்திய சென்னை தொகுதிக்கு தங்கச்சாலை மணிகுண்டு அருகில மேம்பாலம் நம்முடைய காலத்திலேதான் குறை 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில அதை கட்டினோம். கொத்தவால் சாவடி மற்றும் பிராட்வே போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்கள் சுகாதார சீர்கேட்டை சரி செய்ய அவர்களுக்காக ஒரு மிகப்பெரிய மார்க்கெட், ஏசியாவிலேயே மிக உயர்ந்த மிகப்பெரிய மார்க்கெட் தான் கோயம்பேடு வணிக வளாகம். அதையும் கட்டி தலைவர் கலைஞர் அவர்கள் அதையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அர்ப்பணம் செஞ்சதை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதிய தலைமைச் செயலகத்திற்கு வர முடியவில்லை என்று கூறியவர், கோடநாட்டில் தங்குவது சரியா என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து 7 கிணறு, மண்ணடி, பிராட்வே, சிந்தாதிரிப்பேட்டை, வில்லிவாக்கம், 1000 விளக்கு உள்ளிட்ட மத்திய சென்னை தொகுதி முழுக்க திறந்த வேனில் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார்.